புனித ஸ்தேவான். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். புனித ஸ்தேவான், ஸ்தேவான் என்று சொல்லலாம், ஸ்டீபன் என்று சொல்லலாம், அல்லது புனித முடியப்பர் என்று சொல்லலாம். அவருடைய வாழ்வை தான் பார்க்குறோம். இவர் இயேசுவோடு அவர் வாழுகின்ற காலத்தில் பயணித்தவர் அல்ல, அப்போஸ்தலரில் ஒருவர் அல்ல. பெந்தெகோஸ்தே நாட்களுக்கு பிறகு வந்து இணைந்த ஒருவர் ஒரு புதிய அப்போஸ்தலராக மாறிவிடுகிறார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார்? வல்லமை நிறைந்தவராய். யார்? ஸ்தேவான். வல்லமை நிறைந்தவராய், பெரும் அரும் செயல்களையும் அடையாளங்களையும் நிகழ்த்துவராய் இருந்தார். உடல் நிகழ்ந்த அற்புதங்களாலும் அதிசயங்களாலும் அவர் கடவுள் தம் வார்த்தையை ஸ்தேவான் வழியாக உறுதிப்படுத்தினார் என்பதுதான் உண்மை. மட்டுமல்ல, அவர் எப்பொழுதும் தூயாவின் வல்லமையால் நிரப்பப்பட்டவராய் இருந்தார். இவர் இப்படி செய்கிறதை பார்த்து, வல்ல செயலை பார்த்து, அடையாளங்களை பார்த்து, அவர் போதனையை பார்த்து அவரை கொல்ல வேண்டும் என்று சொல்லி மக்கள் கங்கணம் கட்டி அவரை பழி சுமத்தினாலும் கூட பிரியமானவர்களை இறுதியில் அவரை கல்லால் அடித்து கொல்ல முற்படுகின்ற பொழுது அப்பொழுதும் தூய ஆவியினால் நிரப்பப்பட்டு அவர் கண்கள் திறக்கப்பட்டு வானம் திறந்திருக்கிறது, தந்தை அமர்ந்திருக்கிறார், இயேசு பெருமான் ஏதோ அவர் வலது பக்கத்தில் இருப்பதை காண்கிறேன்னு சொன்னோன்னே எல்லாரும் ரொம்ப கோபமாயி, உண்மை அவர் சொல்கிறப்ப பொய் அதை ஏற்றுக்க முடியல, இருள் அதை ஏற்றுக்க முடியல. நரவென என்ன பற்களை கடித்து கல்லாலே அடித்து கொள்ளுகிறார்கள். பிரியமானங்களே, வாழுகின்ற பொழுது கடவுளுக்காக வாழ்ந்தார், இறக்கின்ற பொழுது கடவுளுக்காக இறந்தாலும் மக்களுக்காக பரிந்துரைத்து இறக்கிறார். இயேசுவை போல என்ன வார்த்தை சொல்றார்? ஆண்டவரே, இவங்க அறியாமல் செய்கிறாங்க, நீங்கள் சொன்னீங்க, அதுபோல் இவர்கள் செய்த இந்த பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதே. இது போன்ற ஸ்தேவான்கள் எழும்ப வேண்டும். சாவை கண்டு பயப்படாத, துன்பத்தை கண்டு பயப்படாத, துயரத்தை கண்டு பயப்படாத, அழிவை கண்டு பயப்படாத, ஆணுடைய வாழ்வு ஒன்றே முக்கியம் என்று வாழ்ந்த ஸ்தேவானை போல் நான் விழ வேண்டும். ஸ்தேவானை போல வல்லமையுள்ளவர்களாய், ஸ்தேவானை போல அற்புதம் அடையாளங்கள் செய்யக்கூடியவர்களாய், ஸ்தேவானை போல கண்கள் திறக்கப்பட்டவர்களாய், ஸ்தேவானை போல தூயாவின் வல்லமையால் நிரப்பப்பட்டவர்களாய் நாமும் மாற வேண்டும் சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.